ாக இந்த நாளிலும் உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய நடுவில வாசம் பண்ணுகிற இல்ல உலாவுகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? நம்ம 2-3 பேர், நம்ம நிறைய பேர் கூடி இருக்கிறோம். நம்ம நடுவுல ஆண்டவர் வந்து இருக்கிறாரா, நம்ம நடுவுல வாசம் பண்ணுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம நடுவுல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு? ஒருத்தர் மட்டும்தான் கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. மத்தவங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புறேன். கண்டிப்பா வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்முடைய ஆராதனையை விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறார், ஒன்று கூட்டி இணைத்திருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நாம தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இந்த காரியங்கள் எல்லாமே அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்படி எல்லாமே தெரியும். ஏன் இந்த 2-3 பேர் கூடுகிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப அருமையா வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மனம் ஆவிக்குரிய ஐக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உண்மையாவே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஒத்த ஆவி உடையவர்களாய், ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த ஒத்த ஆவி உடையவர்களை தான் இணைக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யோசனை, ஒரு மாதிரி ஒரே ஆவியுடையவர்களா இருந்துட்டு வேறு ஒருத்தர் வேற மாதிரி சிந்திக்கிறவர்களாய், அவர்களுடைய நோக்கமும் முயற்சியும் வேற மாதிரி இருக்கும்போது எப்பொழுதுமே அது என்னது, ஒரு மனதா இருக்காது. ஒன்றுபட்டு இருக்கும் போதுதான், எப்பொழுதுமே ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி, ஒன்றுபட்டு செயல்படும் போது வெற்றி உண்டாகும். ஆளாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திசைக்கு நம்ம பயணம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போலதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பேராவது, இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பேராவது 3 பேராவது, அப்போ 2 பேர் 3 பேர் இல்ல 2க்கும் மேற்பட்டவர்கள் யாரா இருந்தாலும், அது நீங்க வந்து லிட்ரலா அப்படி இல்ல 2 பேர் இல்ல 3 பேர் அப்படிதான் வேதம் குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. 2 பேராவது 3 பேராவது அட்லீஸ்ட் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 2 பேராவது 3 பேராவது கூடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். இந்த பவுல் சொல்லுவாரு, சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன் அந்த ஐக்கியம் தேவை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லவும், ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கவும், ஒருத்தர் சோர்ந்து போகும்போது அவர்களை தூக்கி விடவும், அவர்களை பலப்படுத்தவும், அவர்களை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்தவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் இது வந்து பிரயோஜனமா இருக்கிறது. ஆண்டவரும் இதை விரும்புகிறார். நம்ம தனியா இருந்து ஜெபிக்கிற ஒரு காரியம் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன என்பதை நம்ம அதிகமாய் அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். லேவியராகமம் 26:12 வாசிக்கலாம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்ப நம்மள எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப அவர் நம்ம மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு நம்ம மத்தியில நடுவுல இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆராதனையில அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் போது அவர் அப்படியே இறங்கி நம்ம கூட உட்கார்ந்து அந்த ஆராதனையை கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு இந்த ஐக்கியத்துல நம்ம கூடி இருக்கிறோம். நமக்கு இந்த விசுவாசம் எப்பொழுதும் வேணும். நம்ம கூடி இருக்கும்போது, நம்ம 2 பேரும் 3 பேரா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும், நாம கூடி இருக்கும்போது நம்ம மத்தியில அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது. நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஆராதனையை அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல வந்து
அந்த 2 பேர் 3 பேர் இணைகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த ஒருமன பாட்டை குறித்து இன்னைக்கு முக்கியமா இந்த காரியம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார். 2 பேராவது 3 பேராவது நம்ம கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுவார். அப்படி எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அதற்கு மேலாக ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருமன பாட்டின் ஆவியுடையவர்களா இருக்கணும். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம இது குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லுது. நம்ம அதை தியானிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுக்கலாம். ஆமோஸ் 3:3. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்போ இங்க 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்போ 2 3 பேர் சேர்கிற காரியம் முக்கியம் இல்ல. அங்க என்ன இருக்கணும்? ஒருமனம் இருக்கணும். ஒருமனப்பாட்டின் ஆவி உடையவர்களா இருக்கணும். ஏன்னா ஒருமனப்பட்டிருந்தா மாத்திரம்தான் ஒருமித்து நடந்து போக முடியும். முன்னேற்ற பாதையில நாம நடந்து போக முடியும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஓகே நாங்க கூடி வந்துட்டோம், நாம ஏக சிந்தை உடையவர்களா இல்லைனாலும் அவங்கவுங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம். அப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம கூட ஐக்கியத்துல வருகிற அவர்கள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்களா? தேவ சித்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா? தங்களுடைய வாழ்க்கையில என்னை குறித்து நான் எப்பவும் அதான் சொல்லுவேன். நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது சாதாரண நம்ம நினைச்சுப்போம். நான் அந்த அக்கா கூப்பிட்டாங்க, இல்லைன்னா இவங்க சொன்னாங்க, நான் அதனால அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அது ஆண்டருடைய சித்தம். இது எப்பொழுதோ முன் குறிக்கப்பட்ட காரியங்கள் இவையெல்லாம். எப்பொழுதுமே நம்முடைய ஜென்ம நாளா இருந்தாலும் சரி, நம்முடைய மரண நாளா இருந்தாலும் சரி, அதற்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். முக்கியமாய் ஆண்டுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காரியத்துல எல்லாமே அவருக்கு தெரியும். இது ஏன் நடந்ததுன்னா அதான் சொல்றேன், ஏன் நடந்ததுன்னு நம்ம நிறைய நேரங்கள்ல கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். இந்த காரியங்களை நாம அறிந்து கொண்டோமானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க மாட்டோம். அப்ப அந்த ஒருமனம் அப்படின்றது ஒருமனப்பட்டா மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஐக்கியத்துல வளர்ந்து நடந்து முன்னேறி செல்கிறவர்களா இருக்கணும். அவங்க ஒரு திசையில இல்ல இந்த சொல்லுவாங்க, ரெட்டை மாட்டு வண்டி பூட்டினா ஒரு மாடு இந்த பக்கம் இழுத்துச்சுன்னா ஒரு மாடு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா வண்டி என்னவாகாது? சீராக அது போகாது. அதே போல நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். இன்னும் வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. அந்த ஒரு மனம் அப்படின்றத ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறார் அப்படின்றத நம்ம இணைகிற காரியங்கள் இல்ல. நீ வா நான் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம் அப்படி கிடையாது. அந்த ஒரு மனம் அப்படின்னோன்னா சும்மா வெளிப்படையாய் எனக்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார், அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோட நான் என்ன பண்ணுகிறேன்? அவரை நான் ஆராதிக்க போகிறேன், அவரை தொழுது கொள்ள போகிறோம் அப்படி கிடையாது. அவரை குறித்ததான அறிவு நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும். அதனாலதான் நம்ம அநேக காரியங்களை குறித்து ஒருவருக்கொருவர் நாம் அறிந்து கொண்ட காரியங்களே ஆண்டவரே எப்பொழுதுமே ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. இந்த சித்தத்தை நாம எல்லாரும் அறிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்ப அதற்காக நாம ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும் முதல்ல. இப்போ அந்த ஒருமன பாட்டின் ஆவி அப்படின்றது நம்ம ஓகே நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இவங்களும் விசுவாசிக்கிறாங்க, இவங்களுக்கும் ஆண்டவர் இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, எனக்கும் இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, நாம எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி காரியம் இல்ல. தேவனை அறிகிற அறிவுல நாம ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவோம்? இது பண்ணும். ஒருத்தர் இந்த காரியங்களை நாம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா மற்றவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம்.
இப்ப நம்ம அந்த குரூப்ல நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே ஜெபிக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் அதான் சொல்லுவேன். குழந்தைங்க மாதிரி, பால் உண்கிறவர்களை மாதிரி நாம இல்லாம திருவசனமாகிய களங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருக்கும்போது, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லுவாரு? அடுத்த லெவலுக்கு மாம்சம் புசிக்கிறவர்களாய் நம்மள நம்ம திடமான கனமான போஜனத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும், அவரை அறிந்து கொள்ளணும். நாம அறிந்து கொள்ளணும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே மற்ற புத்தகங்கள் எல்லாம் வாசித்து முடிக்கும் போது, ஓகே நான் இதை வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது. ஓகே அடுத்தது படிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கோம். வேதம் மாத்திரம் எவ்வளவு படிச்சாலும் நானும் சில நேரம் நினைப்பேன், ஐயோ இவ்வளோ இது கொஞ்சம் தியானிக்க எந்த டாபிக் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து வெவ்வேறு விதமாக ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தந்து நம்மளோடு வழி நடத்துவார். இன்னைக்கு ஓகே எனக்கும் வந்து இந்த டாபிக் பார்க்கும்போது ஓகே இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஆனா இந்த வசனத்தை எப்பொழுதுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஒரு வார்த்தையோ ஒரு வசனத்தையோ ஆண்டவர் தந்தாருன்னா அதை விட்டு இந்த பக்கமா அந்த பக்கம் போக மாட்டேன். அந்த வசனம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆண்டவரே நீர் பேசும். இன்னைக்குமே பிளாங்கா தான் வந்து உட்கார்ந்துருக்க. ஆண்டவரே நீர் பேசும், எனக்கு நீர் என்ன கற்று தருகிறீரோ அதை எனக்கு கற்றுத்தாரும், என் மூலமாய் நீர் பேசும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படட்டும். அப்ப அந்த ஒருமைப்பாட்டின் ஆவியுடையவர்களாய் நம்ம இருக்கணும், ஒருமனப்படணும். அங்க 2 பேர் சேருகிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்க ஒரு மனம் நமக்கு இருக்கணும். நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமீன். அப்போ இங்க 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருமனம் அப்படின்றது ஒருமித்து நடக்கிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நமக்கு ஒரு மனம் தேவையா இருக்கிறது. நாம் அவரை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு மனம் தேவையா இருக்கிறது. நாம வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது ஒரு மனம் இந்த காரியத்தை குறித்து இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். நாங்க பிரேயர் ஃபெல்லோஷிப் ஆரம்பித்த புதுசுல எவ்ரி டியூஸ்டே கூடி ஜெபிப்போம். அப்போ எங்க சபையில ஒரு ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசு இருக்கிற ஒரு குழந்தை, அதுக்கு என்ன ஆச்சுன்னா லங்ஸ்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி லங் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் மாதிரி, அந்த இது மாதிரி தான் அந்த லங்ஸ் வந்து அதோட ஒர்க்கை செய்யாம அது மிஷின் மூலமா தான் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதோ உயிரை மட்டும் பழைக்க வச்சு அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அப்போ ஃபுல்லா ஹோல் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இந்த நிலைமையில அவங்க அம்மா வந்து 2வது பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க. அவங்க அந்த குழந்தைய போய் பார்க்க வைப்பாங்களா இல்ல ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்துல போயிருக்கும்போது அவங்களுடைய அப்பாவை யாரோ வேற இறந்து போயிட்டாங்க. இந்த சூழ்நிலை துக்கத்துக்கு மேல துக்கம் அந்த மகளுக்கு. இல்ல குழந்தை இந்த மாதிரி ஒரு மோசமான, ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சர்ச்ல ப்ரே பண்ணுவாங்க, இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அவங்க ஃபேமிலி பத்தி எங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆனா பிரேயர் ஃபெல்லோஷிப்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு காரியத்துக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு இது உண்டு, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு காரியம். அப்போ ரொம்ப ஆண்டவர்கிட்ட இந்த வசனங்களை எல்லாம் வாசிச்சு ஆண்டவரே பூமியில ஒருமனப்பட்டு இருந்தா நீர் இந்த காரியத்தை செய்து தருவேன்னு சொல்லியிருக்கிறீரே ஏசப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பனா சில நேரங்கள்ல ஹோப்பே இருக்காது. அவ்வளவுதான் அந்த குழந்தை இறந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்தது. ஆனாலும் வந்து லங்ஸ் இல்லைன்னா ஹார்ட் அடுத்து அப்படியே ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்குள்ள போய்கொண்டே இருக்கிறா. பிழைப்பாளான்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தை விடாம என்னமோ ஆண்டவரத்துல போராடி கேட்டா அவர் தருவாரு அப்படின்ற ஒரு விசுவாசம். ரொம்ப அழுது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அழுது சில நேரத்துல தோணும், யாரோ ஒருத்தரோட நம்மளுக்கு ரொம்ப கூட பழக்கம் இல்லை, அவங்கள சும்மா பார்க்கும்போது சர்ச்ல ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்றதோட சரி, மத்தபடி அவங்கள பத்தி ரொம்ப ஏன் இவங்களை குறித்து இவ்வளவு நமக்கு பாரம், இவ்வளவு நம்ம அழுது 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 எல்லாருமே இவ்வளவு ஜெபிக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க எப்படி அந்த நம்ம எப்படி ஒரு விசுவாசம் இல்ல. இப்போ சீமோன் பேதுருவ
கடல்ல நடந்து வா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆண்டவர் இருக்கிறாரு நம்மளை பாதுகாப்பாருன்ற ஒரு இது இல்லாம ஒரு பயம், ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு பயம் வரும்போது அவன் ஆண்டவரே ரட்சி நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் அங்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னா ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியாது. பயம் வந்துச்சுன்னா ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியாது. அதே போல அங்க ஒரு மனம் இல்லைன்னா ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியாது. நிறைய நேரங்கள்ல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனதோடு நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஒருவருக்கொருவர் விசுவாசத்துல குறைந்து போற பதற்றமா, விசுவாசி பதறான். வேதம் சொல்லுகிறது என்னவா இருந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டாப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடி ஜெபிக்கும் போது நீங்க உண்மையாவே அது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப அந்த பொண்ணு நல்ல பெரிய நல்லா வளர்ந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறா. அவளுக்கு ஒரு தம்பியும் பிறந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்படி தோணும்னா, இந்த சாப்பிடாம உபவாசித்து அப்படியே தொண்டெல்லாம் காஞ்சி அழுது பலனற்று போய் அப்படிலாம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன் ஆண்டவர் அந்த அந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு நம்மளை ஏவினாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே, நான் மாத்திரம் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே அப்படிதான் ஜெபிச்சாங்க. அவளை குறித்துதானே, அவளை விசாரித்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம் எல்லாமே. அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் ரியலி அது லிவிங் மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி லங்ஸ் ஃபெயிலியர்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆகி பிழைச்சவங்க ரொம்ப கம்மி நமக்கு தெரியும். சோ அப்ப ஆண்டவர் எனக்கு அந்த அந்த இதுல இருந்து அப்படி எனக்கு தோணும், ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல அப்போ ஒரு ஒரு ஆண்டவர் ஒரு கிரியை செய்யணும், ஒரு வல்லமையான கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னா அங்க விசுவாசம் மாத்திரமல்ல, அங்க ஜெபிக்கிறவர்கள் ஒருமனப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியத்துல நம்ம வெற்றியை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஒருமனப்பட்டு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியத்துல விடுதலையை தருவார். நம்ம இதே போல ஒரு நாள் சாட்சியாய் நம்ம நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒருமனப்பட்டுதான் அவங்க, நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. இங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்ப இங்க பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு காரியம். அதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 2 பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். நீங்க வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கும்போது அந்த ஒருமனப்பட்டு அந்த ஒரு மனதோடு வந்தாங்க, ஒருமனப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு வந்திருக்கிறோம் தேவ சமூகத்துல? நம்ம சொல்றோம் ஆண்டவர் எங்க மத்தியில உலாவுகிறார், எங்கள் மத்தியில அவர் வந்திருக்கிறார், எங்கள் மத்தியில அவர் வீட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ரோமர் 15 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ ஒருமனப்பட்டு ஒரே வாயினால், ஒரே வாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துட்டு இந்த கொயர்ல எல்லாம் பாடும்போது எல்லாரும் ஒரே மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், ஒரே மாதிரி இறக்கணும். இடையில ஏதாவது ஒரு ஆளுடைய வாய்ஸ் கொஞ்சம் குளறுபடியா இருந்துச்சுனாலும் அங்க என்னதான் இருக்காது, ஒரு அந்த ஒரே இதுவா இருக்காது. அப்போ நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம அந்த ஒரே வாயினால ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம். ஆண்டவர் எவ்வளவு இந்த காரியத்துல எல்லாம் தெளிவா நமக்கு கற்று தந்திருக்கிறாருல. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம சில நேரம் நான் முன்னாடி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சர்ச்சஸ்ல தாய்மார் கூட்டம் அதெல்லாம் இருக்கும், அவங்க கூடி ஜெபிக்கிற. ஒருவேளை நீங்க ஊர்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா தெரியும், ஜெபிக்க போவாங்க. அதுல ஒரு 6-7 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அடுத்த 3 பேர் அவங்க வேற வேற சிந்தனை உடையவர்களாய் வேற, ஐயோ நான் இன்னைக்கு இதுக்கு போனோம் அதுக்கு போனோம் அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு அந்த ஏக சிந்தை இருக்குதா,
அந்த ஒரு மனதின் ஆவி இல்லை அப்படின்னா அந்த ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்கிற ஒரு நம்ம மத்த கொள்கை உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம அந்த ஒரு மனதை குறித்து இல்ல, ஆண்டருடைய காரியத்தை குறித்து நமக்கு ஒரு மனது இருக்கா? ஈவன் ஒரு பாட்டு கூட எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டா பாடுறாங்களா? எல்லாரும் அது ஒரே வாயினால ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களா? ஏன்னா அந்த ஒரு மனம் இல்லைன்னா அங்க பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணாம வீட்லயே உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரியம். சிலர் வந்து ஐயோ நான் சொல்லிட்டேனே, எப்பவும் நம்ம அது பண்ற காரியம், நான் இவங்க கிட்ட அதை கமிட் பண்ணிட்டேனே, ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த சிஸ்டர் கூட போய் ஜோம் பண்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை குறித்து நீங்க இடரல் அடையாதபடிக்கு, மற்றவர்களை இடரல் உண்டாக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ அந்த ஒரு மனது அப்படின்றது நம்ம ஒரு ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஐக்கியத்தை நடத்துகிறவர்களா இருந்தாலும் நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏக சிந்தை உடையவர்களா இருக்கிறார்களா? ஒருமனப்பாட்டின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்குதா? அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுல எப்படி இருக்கிறாங்க? இப்போ கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லும் போது கூட நான் நிறைய காரியங்கள் நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல திரும்பி 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 சிலர் சொல்லுகிற இது வந்து இயேசு கிறிஸ்துவ நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து அவர்தான் தேவனா இருக்கிறார், அவர்தான் பிதாவா இருக்கிறார், அவர்தான் குமாரனா இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனா மூன்று பேராய் அவர்கள் கிரியை நடப்பிக்கிற காரியம் இருக்குது. பிதா கிரியை நடப்பிக்கிற காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற ஒரு காரியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல கிரியை செய்யறாங்க, ஆனா மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை குறித்ததான தெளிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா தயவுசெய்து வேதத்தை எடுத்து வைத்து அந்த காரியங்களை குறித்ததான, ஏன்னா சிலர் வந்து கேக்குறாங்க, எனக்கு இத பத்தி அவங்க வந்து கேள்வி கேக்குறாங்க, அது 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 வந்து எனக்கு எனக்கு அதை சொல்லி கொடுக்க தெரியல, அப்போ அதை நான் எப்படி சொல்லி கொடுக்கறது? அப்ப நம்மளுக்கு அதை குறித்ததான தெளிவு யாரும் நம்மள வந்து நம்மளை குழப்பி விடாதபடிக்கு, ஈவன் நம்மளுடைய குரூப்லயே இருப்பாங்க ஆனா ரொம்ப வேதம் தெரியாது, அப்ப அவங்க நம்மள என்ன பண்ணக்கூடாது, குழப்பி விட்டு நம்ம சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டாலும் அது நம்மள வந்து ஒரு தெளிவற்ற சூழ்நிலை, பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவங்க எல்லாருமே வேற வேறையா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் என்னிலும் பிதா நான் பிதாவுக்குள்ள இருக்கிற, பிதா எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போதே நமக்கு அங்க என்ன, நம்மளுக்கு ஒரு புரிதல் உண்டாகுது. அப்போ அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, அதான் அந்த ஒருவன் என்னுடைய வசனத்தை கை கொண்டால் நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அப்ப நம்மள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாய் அந்த நாமத்துல நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை குறித்ததான காரியங்களே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப இதை குறித்ததான ஒரு தெளிவு, இப்போ நீங்க வேதத்தை அறியணும், வசனத்தை படிக்கணும், இந்த மாதிரி காரியங்களே நம்ம நிறைய நேரங்கள்ல அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் பேசிக் திங், ஏன்னா நம்ம பின்னாடி அதை குறித்தும் வரப்போகிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:3. சில வசனங்களை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அது சொல்றேன், அது ஒரு தெளிவு வர்றதுக்காக தான். ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ இயேசுவை கர்த்தர் என்று, அவர்தான் தேவனா இருக்கிறார். கர்த்தர்ன்னு சொல்லும் போது நான் சொன்ன 3 நாமங்களையும் இணைத்து நம்ம சொல்லும் போது கர்த்தர், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணினால் அன்றி நாம் அவரை கர்த்தராக அறிந்து கொள்ள முடியாது. நீங்க இது ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் பரம் ஏறின பிறகு அந்த பேதுரு எழுந்து தைரியமாய் பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அப்ப அது வரைக்கும் அவரை வந்து மனுஷீகமாய் தான் யூதர்கள் அறிந்திருந்தாங்க. அப்ப அவரை அங்க என்ன சொல்றாரு, இந்த இயேசுவை தான் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்ப கிறிஸ்து யாரு? அவர்தான். கர்த்தர் யாரு? அவர்தான்.
பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று. அப்போ நம்ம சும்மா ஒருவேளை இல்ல சிலர் அதை பத்தி வருத்தப்படாதீங்க, இந்த அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஏன் ஆண்டவரத்துல கேளுங்க, உண்மை அறிகிற அறிவிலே வளரணும், நீர் யாரா இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ளணும், உங்களுடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்படணும். ஏன்னா அவரை குறித்து நிறைய பேர் உடனே அவரு குமாரன். நான் கூட ரீசெண்டா ஒரு மால்ல ஒரு இது பார்த்தேன், இயேசு யார், தேவனுடைய குமாரனா மரியாளின் குமாரனா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லிட்டரலி பார்த்தா மாம்ச பிரகாரமாய் அவர் மரியாளின் குமாரனா இருந்தார். என்னைக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, அவர் மாம்சத்துல பாடுபட்டு மரித்தாரு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டாரு. தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த காரியங்களை குறித்ததான தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அப்போ அவரை அறிந்தால் மாத்திரம்தான் அவருடைய நாமத்தின் மேல நாம விசுவாசம். அந்த அதான் சொல்றாரு, அவருடைய நான் என்னுடைய நாமத்தை இன்னும் தெரியப்படுத்துவேன், அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவர் வெளிப்படுத்தாம நாம அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவரை அறிந்து கொள்ளாம அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம சும்மா கண் தெரியாத குருடர்களை போல இருட்டிலே தடவி திரிகிறவர்களை போலதான் நம்ம திரிந்து கொண்டிருப்போம். அதனாலதான் நமக்கு பயம், வேதனைகள், கலக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த காரியங்கள் எல்லாம். இப்ப நம்ம அவரை அறிந்து கொள்ளும் போது நம்ம அவரை குறித்ததான ஒரு விசுவாசம் இன்னும் நமக்குள்ள வளரும். ஏன் அவரை அறியணும்? அவரை குறித்து அறியும் போது மாத்திரம்தான் நம்ம விசுவாசம். அப்ப நம்ம இதை அறிந்தாதான் மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். ஏக சிந்தை ஏக இதுன்னு சொல்றோம். நம்ம அப்போ அதை புரிந்து கொண்டாதான் அந்த தெளிவாய். இன்னும் வசனம் கூட வாசிக்கலாம். இது உங்களுக்காக நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வார்த்தையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இப்ப பவுல் அந்த ஊழிய காலகட்டங்களில் அவர் சொல்லுகிற காரியம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். ஒருவேளை இந்த வசனம் இதை குறித்து நம்ம நிறைய இதை குறித்து தியானித்து இருக்கிறோம். ஒருவேளை இதை குறித்து அறியாதவர்கள் இந்த புதுசா கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த காரியங்களை குறித்து தெளிவா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருக்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவர்தான் கர்த்தர். நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா யோவான் ரொம்ப, நான் ஒரு வேளை வேதத்துல ரொம்ப வேதத்தை அறியாம புதுசா வாசிக்கிறவர்களா இருந்தா தயவுசெய்து யோவான் நல்லா வாசிங்க. யோவான் ஃபுல்லா வாசிட்டு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அது போதும். உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் எல்லாமே இந்த யோவான் அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஏன்னா அவர் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன், அவருடைய இருதயத்தை அறிந்தவராய் இருந்தார். ஆண்டவர் மரித்து உயிரோட எழுந்து வரும்போது அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சீமோன், பேதுரு, இவங்க எல்லாரும். அப்போ இயேசுவுக்கு அன்பா இருந்த யோவான் என்ன சொல்றாரு, யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை பார்க்கலாம் யோவான் 20ஆம் அதிகாரத்துல. மகதலேனா மரியாள் இயேசுவை தோட்டக்காரர்னு நினைச்சிட்டு அவ சொல்லுகிற ஒரு காரியமும், அதுக்கப்புறம் அவ போய் எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இப்ப அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அதுக்கப்புறம் அவரு மரியாளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். அப்ப அங்க மகதலேனா மரியாளுக்கு ஃபர்ஸ்ட் தோட்டக்காரனாய் தன்னை அவரை பார்க்கும்போது அவளுடைய அறிவுல அவ தோட்டக்காரனாய் பாக்குறா, அப்படிதானே? ஆனா அங்க வேதம் என்ன சொல்லுது, இயேசு நிற்கிறதை அவள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டின போது அவள் எப்படி பார்க்கிறாள், கர்த்தரை கண்டதையும். அதே மாதிரி அங்க யோவானுக்கு தெரிஞ்சிருது அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரிதான் நீங்க வெளிப்படுத்தல்ல பார்க்கும்போது அவரை பார்த்ததும் செத்தவனை போல தானியல் சொல்ற மாதிரியே தான் அங்க யோவானும் சொல்வார். பத்ம தீவுல அவர் இருக்கும்போது அங்க அவரை பார்க்கும்போது எப்படி அவரு இருந்தாரு அப்படின்னா, அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருந்தாரு. அவருடைய சிரசும் மயிரும் எப்படி இருந்தது, அவருடைய கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்க்கும்போது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பயம். யோவான் அவருடைய மார்புல சாய்ந்திருந்த யோவான், அவரை மனுஷகுமாரனாய் அறிந்திருந்த யோவான், இன்னைக்கு அவரை பார்க்கும்போது, தேவனாய் அவரை பார்க்கும்போது அவருடைய ரூபம் எப்படி இருந்தது. ஒருவேளை நீங்க வெளிப்படுத்தல் வாசிக்கல அப்படின்னா, புரியலைனாலும் பரவாயில்ல, அதை ஃபுல்லா வாசிங்க. அதை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்தந்த காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நம்மள ஆண்டவர் நம்மள தன்னை வெளிப்படுத்துகிறார், நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது, அவரை அறிந்து கொள்ளும் போது எப்படி யோவான் பேதுருவுக்கு காட்டி கொடுத்தாரோ, அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் டபுக்குன்னு தண்ணிக்குள்ள திருப்பியும் குதிச்சுட்டான். அவன் நினைச்சிட்டான் மத்தவங்கள மாதிரி அவரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவ்வளவுதான் எந்திரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை போல ஒரு வேளை அவருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம், நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம மற்றவர்களுக்கு அவரே என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். இதை குறித்ததான அந்த தெளிவான ஒரு காரியங்களை நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ அவர்தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனா இருக்கிறார். நிறைய வசனங்கள் இன்னும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் அந்த நாமத்தை நாம ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். மத்தேயு 23:39 வாசிக்கலாம். மத்தேயு 23:39. நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் இந்த வசனத்தை நம்ம டக்குன்னு வாசிச்சுட்டு போயிடுவோம் அப்படிதானே? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்க என்னை சொல்லும் அளவும் நீங்க என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மேசியாவா ஏற்றுக்கொள்ளல. நீ எப்போ வாயினால அறிக்கை இடுகிறியோ அப்பதான் நீ என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படுவான்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளும் அதே மாதிரிதான். நம்ம ஒருவேளை அவரை அறிந்து கொள்ளல அப்படின்னாலும் நாம அவருடைய நாமங்களை குறித்ததான அந்த தெளிவு நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரோம் அப்படின்னு கேட்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவுக்கு நீங்க என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த வசனங்களுடைய அந்த அர்த்தங்களையும் அந்த ஆழங்களையும் நாம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அப்ப திருப்பி நம்ம இந்த வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 18:20 திரும்பி ஒரு வாட்டி வாசிக்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்போ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ, அப்ப நாமத்தை குறித்ததான அறிவு இல்லை அப்படின்னா எப்படி? அப்போ அவரை குறித்ததான அறிவு, அவருடைய நாமத்தை குறித்ததான அறிவு, அந்த நாமங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷம். அதனால்தான் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படித்தானே? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய் அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நாமத்துல நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த நாமத்தை குறித்ததான தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ நம்ம அந்த நாமங்களை குறித்ததான தெளிவு இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இல்ல அப்படின்னா நம்ம அதனாலதான் இந்த ஐக்கியம் முக்கியமாய் பார்க்க போனா இந்த ஐக்கியத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். உண்மையா என்னையும் சேர்த்து நான் அதிகமே ரெகுலரா நான் அட்டன் பண்றது இல்லை. பட் இருந்தாலும் அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் இந்த காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த செல்வி மூலமாய் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அவங்க அநேக போராட்டங்களுக்குள்ள பாதைகளுக்குள்ளாய் கடந்து சென்றாலும்
கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்திருப்பாரு, அப்படித்தானே? அது கண்டிப்பா என்னால அது ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் அந்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் வச்சு அந்த காரியங்களை செய்யணுமோ அவங்கள அதுக்குன்னு அவர் தெரிந்தெடுத்து வைத்து அவர்களை எப்படி அழகா ட்ரெயின் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாதவைகளா இருக்குது. அப்ப அந்த அந்த நம்ம சேருறோம், நமக்கு ஒரு ஐக்கியம், நமக்கு ஒரு ஒருமனப்பாடு வருது, நம்ம அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படின்னா அந்த நாமத்துல கேட்டாதான் நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். அப்ப அந்த நாமங்களை குறித்ததான அந்த நாமங்களை குறித்தும் நம்ம தியானித்து இருக்கிறோம். நம்ம இப்ப வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24, 26 நிறுத்தி வாசிக்கலாம். யோவான் 16, 23, 24 அப்புறம் 26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆமீன். இந்த இடத்துல வந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நான் தான் பிதா அப்படின்றத அங்க சொல்லாம சொல்லுகிற ஒரு காரியம். பிதாவிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க என் நாமத்தில பிதாவிடத்துல கேட்டுக்கொள்ளுது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவேன்னு நமக்கு சொல்லி தந்தார். இப்பொழுதும் அவர் தான் பிதாவா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கிதான் நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிறோம். அடுத்த இடத்துல பார்க்கும்போது, அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்ம 2-3 பேராவது நம்ம அவருடைய நாமத்துல கூடி வந்து நம்ம எது கேட்டாலும் அவர் தருவாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு ஒருமனம் நமக்கு தேவையா இருக்குது. அவருடைய நாமத்துல நம்ம கேட்கணும். எந்த நாமத்துல எப்படி கேட்டா அவர் நமக்கு தருவாருன்ற அதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கணும். அந்த நாமங்களின் மகத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள இருக்கணும். எப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இதையும் தியானித்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தன்னை ஒவ்வொருவராக வெளிப்படுத்தினார். மோசேக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆபிரகாம பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ மனோவா எல்லாம் கேட்கும் போது உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னா அது அதிசயம் அப்படின்னாரு. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாமத்துல தன்னை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிற அவருக்கு அநேக நாமங்கள் இருக்குது. ஆனா நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாய் அந்த நாமத்தை நமக்கு தந்தார். ஏன்னா அந்த நாமத்தின் மூலமாய் தான் நமக்கு ரட்சிப்பு. அதனால யாரும் நம்மளை குழப்பாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், அதான் சொல்லுவேன் எப்பவும், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏஸ்பா ஏஸ்பா அப்படின்னா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஜெபத்திலையும் அந்த நம்ம அவரை அறிகிற அறிவு நமக்கு வளர்ந்துருக்குது. நம்ம எப்படி சில நேரங்கள்ல நம்மள அறியாம கர்த்தர் அப்படின்ற வார்த்தை, ஆனா அந்த சிலர் சும்மா சொல்லி 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 பழகி அந்த கர்த்தர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சிலர் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தைக்குள்ள உள்ள அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த தெளிவு பெற்றிருக்கிறவர்களா இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பேசுகிற வார்த்தையில நமக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறார்கள், பைபிள் அறிந்திருக்கிறார்கள், இல்ல வசனத்தை அறிந்திருக்கிறார்கள். அது நிறைய ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா எனக்கு இவங்க வந்து ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த சிஸ்டர் முடிச்சுட்டாங்க, நான் முடிக்கல, நான் 4 தடவை பைபிள் படிச்சுட்டேன், 3 தடவை. பைபிள் வசனத்தை அறிந்த காரியங்கள் இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரே நமக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மளை போதிப்பார். அப்ப நம்ம இந்த ஒருமன அந்த ஐக்கியத்துல வருகிற நாம அவருடைய நாமங்களை குறித்ததான தெளிவையும் நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 17:11 வாசிக்கலாம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இதெல்லாம் வந்து ஆண்டவர் தன்னுடைய அந்த கடைசி அவர் மரணத்தை, அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம். இதை நம்ம சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போவோம். ஆனா இங்க
நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு, அந்த ஒருமனதை அவர் எவ்வளவு வலியுறுத்துகிறார்ல. பிதாவிடத்துல அவர் கேட்கிறார், ஒருமனப்பாட்டின் ஆவியை அவர்களுக்குள்ள கொடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி 21ஆம் வசனம், யோவான் 17:21 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது அது அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தினால நம்ம என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிற காரியம், பிதாவிடத்துல அவர் கேட்கிற ஒரு காரியம். அடுத்தது யோவான் 17:23 வாசிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்ப எவ்வளவு அருமையா அவர் சொல்லுகிற ஒரு காரியம்ல, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கணும். அந்த ஒருமனப்படுகிற காரியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. அப்போ அவர் எப்படி நம்ம பிதாவின் இடத்துல அன்பு கூர்ந்தாரோ, நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த 26ஆம் வசனத்திலையும் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். நிறைய வசனம் வந்து கொஞ்சம் லிட்ரல் மீனிங்காவே இருக்கும். நம்ம உடனே அப்படியே அத பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்து ஏன் என் பிதான்னு சொல்லியிருக்கிறாரு, அவரே வந்து இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு பிதா இருக்கிறார்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்றீரு. நிறைய காரியங்களை அவர் வந்து அப்படியே ஓப்பனா அந்த வெளிப்படுத்தல. அதான் சொல்றாருல, எல்லாமே யார் யாருக்கு கொடுக்கப்படணுமோ, யார் யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தவிர வேற யாருக்குமே அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து வந்தும் கூட அவர் எல்லாருக்குள்ள அவர் தரிசனம் ஆகல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யார் யாருக்கு அவருக்கு சித்தம் இருந்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்தின ஒரு காரியம். அப்ப இந்த நாமங்களை குறித்தும் இந்த நாமத்தின் மகத்துவத்தை குறித்தும் அதை அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்தும் அதுல நம்ம தெளிந்து ஒருமைப்பட்டு இருக்கிற ஒரு காரியம். அதனாலதான் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த வசனங்கள் புரிந்தாலும் நம்ம அந்த வசனங்கள்ல தெளிவா இருக்கணும். நம்ம கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒருமைப்பாடு எவ்வளவு முக்கியம். அதுலயும் அவருடைய நாமத்தை குறித்து ஏன்னா அவருடைய நாமத்துல நாம ஜெபிக்கிறோம், அந்த நாமத்தின் மகத்துவத்தை நாம அறிந்து கொள்கிற ஒரு காரியமா இருக்கணும். அதனாலதான் அந்த இயேசுவின் நாமத்துல பிலிப்பியர் 2:10 திரும்ப வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:10. கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ இந்த நாமத்தை தவிர்த்து நம்ம வேற எந்த நாமத்துல நம்ம ஜெபிக்கிற காரியம் இருக்குது. நம்ம வேண்டிக் கொள்ளும் போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் என்ன நாமம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த காரியங்களை குறித்து நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தெளிவில்லாத காரியம் இருக்குது அப்படின்னா அதை குறித்து பேசி அவங்களுக்கு அதை புரிய வைத்து அவங்களுக்கு அந்த தெளிவை அவர்களுக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம வந்து அந்த ப்ராப்பர் ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்ம குழந்தையா இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியாம இருக்கிறோம், நம்ம இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒண்ணுமே தெரியல அப்படின்ற நேரத்துல நம்மளுக்கு வந்து ஓகே, அவர் அதுக்கு ஆனாலுமே நம்ம தெரிஞ்சுமே நம்ம குழந்தைங்க மாதிரி இருந்தாலும் அவர் நம்மளை கைவிடுகிறதே. அதுக்காக இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்கிற ஒரு காரியமா இருக்கணும். அவர்களை ஆண்டோடைய வார்த்தையில வழி நடத்துகிறவர்களா இருக்கணும். அவர்களுக்கு ஜெபிக்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிற, அதே மாதிரி உபவாசம் காரியங்களா இருந்தாலும் சரி, அந்த அதை எப்பொழுதும் நான் அதை சொல்லியிருக்கேன், சாம் ஜெபத்துல சொல்லுவாங்க, நூதன சீஷனா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் 40 நாள் தான்
இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார். அதுக்கு மேல 60 நாள் ஜெபிக்கிற காரியம். வேதத்துக்கு வேதத்தை தாண்டின காரியங்களை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது. எது காரியம் யார் சொன்னாலும் இதை ஏசப்பா செஞ்சாங்களா, ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தாரா. இப்போ சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஹிந்து சகோதரங்க வேற இதுல இருக்கிறவங்க சாப்பிட கூப்பிட்டாங்க, வேற வழி இல்ல, எனக்கு நான் போகலைன்னா அந்த ஐக்கியம் விட்டு போயிடும் அப்படின்னும் போது நம்ம போய் அங்க உட்கார்ந்து அவங்ககிட்ட சொல்லலாம், ஒருவேளை எனக்கு விக்கிரகங்களுக்கு படைத்ததை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க தெரியாம குடுத்துட்டா கூட ஸ்தோத்திரத்தோடு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அது சாப்பிடும்போது அதுல ஒன்றுமே இல்லை. சிலர் சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறதுல பயங்கர தெளிவா இருப்பாங்க. ஆண்டுடைய நாமத்தை குறித்ததான அறிவுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இது இப்படியாவது அப்படி, இவர்தான் அவர், அவர்தான் இவர்னு நிறைய குழப்பங்கள். அதனால நம்ம இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம கூடி வரும்போது அந்த ஒருமனப்பாடு, முதல்ல கூடி வருதல் ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் நமக்குள்ள காணப்படணும். அந்த ஒருமனப்பாடு நமக்கு காணப்படணும். எந்த நாமத்துல நாம ஜெபிக்கிறோம் அப்படின்ற அந்த நாமங்களை குறித்ததான தெளிவு நமக்கு இருக்கணும். அவர் நம்மளோடு நமக்குள்ள வாசம் பண்றார். நம்மளோடு தங்கியிருந்து நமக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒரே வாயினால ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் அதுல பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். எதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுவா இருந்தாலும் அந்த சகலமும் கிரமமாய் எப்பொழுதுமே அது ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா என்னன்னு தெரியாது. சில இப்போ எனக்கெல்லாம் வந்து எப்படி இதுன்னா, ரொம்பலாம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாம் இல்ல. பட் சில விஷயங்களை செய்கிறது, இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இது இந்த வழி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, அதுல எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். இப்ப எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் இது ஒரு ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்கள ஒரு டிராமாவோ இல்ல ஒரு இதோ ஒரு இதுக்காகவோ ரெடி பண்றோம் அப்படின்னா கூட ஒரு சின்ன விஷயம் கிடைக்கலைனாலும் அத வந்து கரெக்டா அதுக்கு பர்ஃபெக்ட்டா இது வேணும், இது வேணும்னு தேடி, அது இல்லைன்னா அதுக்காக வேற மாற்று ஏற்பாடு செஞ்சு அதை பண்ணி அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டா போகணும்னு இருக்கும். சிலர் வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோ தயவுசெய்து அந்த ஒரு ஒரு வேளை நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஏனோ தானோன்ற ஒரு காரியம் இருந்தது அப்படின்னா அத வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா, சும்மா இதுதானே, போ இவ்வளவுதானே, அவ்வளவுதானே. இப்போ சிலர் வந்து பிளேட் கழுவ சோம்பேறி பட்டுட்டு இன்னொருத்தவங்க அந்த இந்த பிளேட்ல கூட சாப்பிட்டுருவாங்க. சிலர் சொல்லுவாங்க அது அன்பின் மிகுதியினால நான் சாப்பிடுறது அப்படின்ட்டு. பட் சிலர்லாம் வந்து இந்த மூடி தட்டுல சாப்பிட்டுருவாங்க டக்குன்னு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, தட்டுனா அந்த தட்டு எடுத்து ப்ராப்பரா, அதுவும் கூட ஒவ்வொரு வீட்ல எனக்குன்னு இந்த பிளேட் இருக்குன்னா அந்த பிளேட்ல தான் டெய்லி சாப்பிடுற ஒரு காரியம், அந்த மாதிரி எல்லாம் உண்டு. சோ அந்த ரொம்ப நம்ம பர்ஃபெக்ஷன் பார்க்கலைனாலும் எல்லா காரியங்களையும், இப்போ ஒரு கூடி வந்திருக்கிறோம் ஆராதனைக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஆன ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கும். அது சர்ச்ல தான் அதை நம்ம பண்றோம் அப்படின்னு கிடையாது. ஒரு எங்க இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம ஒரு ஐக்கியம் வச்சிருந்தாலும் ஒரு வெல் ட்ரெஸ்டா போய் ஒரு ஆராதனை, ஒரு சிலர் வந்து ஐயோ நான் இப்பதான் குளிச்ச நைட்டி போட்டுட்டு ஒரு துப்பட்டாவை போட்டுட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னுவாங்க. அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஒரு கூடி வரும்போது எப்படி சபையில நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நம்ம போறோமோ அதே போல அந்த ஐக்கியத்திலையும் நம்ம நல்ல ஒரு நீட்டா வெல் ட்ரெஸ்டா ஒரு ப்ளீசிங்கா ஒரு முதல்ல ஆண்டவர் நமக்குள்ள வந்து உலாவி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் நம்ம பார்ப்பாரு இல்ல. என் பிள்ளை எப்படி இருக்குது, நான் இவளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறேன், எல்லா அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ரிச்சு, நல்ல காசு எல்லாம், ஆனா அவங்கள பார்த்த பிச்சைக்காரி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு டயலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ரிலேஷன் ஒருத்தங்க, எனக்கு சிரிப்பா இருக்கும். ரிச்சா இருக்காங்க புவரா இருக்காங்கன்னு கிடையாது. எப்பவுமே ஆள் பாதி ஆடை பாதி. நம்முடைய நம்முடைய இந்த ஒரு அப்பியரன்ஸ் சும்மா எண்ணெயை தேய்ச்சிட்டு தலைய கொண்டைய போட்டுட்டு போற காரியங்கள் இல்ல. எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் ஒரு நிதானமும் இருக்கணும். இன்னும் இந்த வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பற்றமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். அப்போ ஒரு ஐக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், நம்ம
ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஜெபிக்கிற காரியங்களா இருந்தாலும், நம்ம திட்டமிடுகிற காரியங்களா இருந்தாலும், ஒருவேளை ஒருவருக்கொருவர் ஒரு இது இருந்ததுனாலும் அதை பேசி அதை தீர்த்து, எந்த காரியங்களா இருந்தாலும், ஒரு விசுவாசத்துல ஒருத்தவங்க குறைவுள்ளவர்களா இருந்தாலும் அவர்களை குற்றப்படுத்தாம அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்களை தாங்கி அதை அவங்கள வழி நடத்தி. ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி நமக்குள்ள காணப்படணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்ம ஒருமனப்பட்டு கேட்கிற காரியங்கள், நேர்த்தியாய் கேட்கிற காரியங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் யாரையுமே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆனா அவருக்குன்னு சில இது இருக்கு, சட்ட திட்டங்கள் இருக்குது. எப்படி ஒரு விசுவாசம் இருந்தாதான் அவர் கிரியை செய்ய முடியுமோ, அதே போல ஒரு 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 ஐக்கியத்துக்குள்ள ஒரு மனம் இருந்தாதான் அவருடைய நாமத்தை குறித்து அந்த நாமத்தின் மூலமாய் நம்ம கேட்கும் போது மாத்திரம்தான் இந்த காரியங்களுக்கு நம்ம சீக்கிரமாய் விடையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக.